மலையாள நடிகர் ஃபகத் ஃபாசிலோட நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் ஆவேசம். படம் மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அஃபிஷியலாக அமேசான் பிரைம்லேருந்து இந்த படம் மே 9ஆம் தேதி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. மே 9ஆம் தேதி ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற தேதியில் அதர் லாங்குவேஜஸ்லையும் ரிலீஸ் ஆகுது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த 3 லாங்குவேஜில் அஃபிஷியலாக ஆவேசம் படம் மே 9 அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் ஆகுது. டைரக்டர் நெல்சன் திலீப்குமார் அவர்கள் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ப்ரொடக்ஷன் ஹவுஸோட நேம் ஃபிலமெண்ட் பிக்சர்ஸ். இப்போ நெல்சன் திலீப்குமார் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற முதல் படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வெளியிட்டிருக்காங்க. பிளடி பெக்கர் என்ற டைட்டிலில் கவின் அவர்கள் ஹீரோவாக நடிக்கிறாரு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தை டைரக்டர் சிவபாலன் முத்துக்குமார் அவர்கள் இயக்குறாரு. கவின், ரெடின் கிங்ஸ்லி இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த படத்தில் கவின் மற்றும் ரெடின் கிங்ஸ்லி நடிக்கிறதா இருக்காங்க. நெல்சன் திலீப்குமார் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி படத்தோட ஷூட்டிங்ஸ் அப்கமிங் டேஸில் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ பிளடி பெக்கர் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வெளியிட்டிருக்காங்க. நடிகர் கவின் நடிப்பில் அடுத்ததா ஸ்டார் படம் மே 10ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தமிழ் சினிமாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் ஹாட்ஸ்பாட். ஹாட்ஸ்பாட் படம் இப்போ அஃபிஷியலாக ஓவர்சீஸ் டென்ட் கொட்டால மே 17ஆம் தேதியிலேருந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. அதே தேதியில் இந்தியாவில் அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ஓவர்சீஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மான டென்ட் கொட்டா மே 17ஆம் தேதி ஹாட்ஸ்பாட் படம் டிஜிட்டலில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் அஜித்குமார் அவர்கள் விடாமுயற்சி படத்தோட கம்ப்ளீட்டான ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அடுத்ததாக அவருடைய அடுத்த படமான குட் பேட் அக்லின்ற படத்தில் நடிக்கிறதா இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. தெலுங்கு ப்ரொடக்ஷனான மைத்ரி ப்ரொடக்ஷனில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் அதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் இப்போ அஜித்குமாரோட அடுத்த புதிய படமான குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங்ஸ் ஹைதராபாத்தில் மே 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. டைரக்டர் டிஜே ஞானவேல் ராஜாவோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் நடிகர் ரஜினிகாந்தோட நடிப்பில் அடுத்த படம் வேட்டையன். வேட்டையன் படத்துலேருந்து இப்போ அமிதாப் பச்சன் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரே செட்டில் இருக்கிற மாதிரி இமேஜஸ் வெளியாகி ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ மும்பையில் அமிதாப் பச்சன் மற்றும் ரஜினிகாந்தோட போர்ஷன்ஸ் ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. படத்தில் ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர்லாம் கூட நடிக்கிறாங்க. டிஜே ஞானவேல் ராஜாவோட இயக்கத்தில் லைகா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இப்போ அமிதாப் பச்சன் மற்றும் ரஜினிகாந்த் இருக்கிற மாதிரி இமேஜஸ் சோஷியல் மீடியாஸில் வெளியாகி ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரியோ மற்றும் மாளவிகா மனோஜ் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் ஜோ. ஜோ படத்துக்கு அடுத்ததாக மறுபடியும் இதே காம்போல ஒரு புதிய படம் ஸ்டார்ட் ஆகிறதா இருக்கு. ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் பூஜையை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ரியோராஜ், மாளவிகா மனோஜ், விக்னேஷ்காந்த்லாம் கூட நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் பூஜையை போட்ட ஸ்டில்ஸ் எல்லாம் அஃபிஷியலாக படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க.